தமிழ்நாடு சிஎம் திரு ஸ்டாலினும் அவரோட ரூலிங் பார்ட்டி டிஎம்கேயும் பவர்லேருந்து உடனே ரிசைன் பண்ணணும். அதுவரையும் 48 நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன், காலில் செருப்பு அடைய மாட்டேன், என் வீட்டு வாசல்லையே நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவேன். இதெல்லாம் பத்தாதுன்னு 6 முறை சாட்டையால் அடிச்சிருக்காரு. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாடு பிஜேபி லீடரான திரு அண்ணாமலை அவர்கள். இடையில நான் இதை பற்றி கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் திடீர்னு அந்த ஃப்ளைட் கிராஷ் 2 டைம் கண்டினியூஸாக நடந்ததுனால அதை பற்றி பேசுகிற மாதிரி ஆகிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு less than 5 minutesல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் தான் உங்களுக்கே. வாங்க இன்றைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Start music. மைக்கை சரியாக வச்சுப்போம். ஓகே, பொசிஷன் ஓகே, மைக்கும் சரியாக இருக்குது. சரி, ஓகே. ப்ரெஸ் மீட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே, போன வியாழக்கிழமை 26ஆம் தேதி இந்த ஸ்டேட்மெண்ட்டை, ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாளையிலேருந்து, அதாவது அவர் 26 இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலேருந்து நான் இத்தனையும் கடைப்பிடிப்பேன். 48 நாளைக்கு உண்ணாவிரதம் ஃபாஸ்டிங் இருக்கிறதும், காலில் செருப்பு போட மாட்டாராம், வீட்டுக்கு முன்னாடி ப்ரொட்டஸ்ட் பண்ணுவேங்கிறதையும், ப்ளஸ் இதெல்லாம் தாண்டி வீட்டு வாசல் முன்னாடியே சாட்டையாட்டி அவரே அடிச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் எந்த இஷ்யூவை பற்றி அவர் பேச ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கேஸ். இப்போ தான் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு ரீசெண்டாக. இந்த இன்சிடெண்ட்டை ஃப்ரண்ட் லைனாக வச்சு அவர் இது ஒரு பொலிட்டிக்கல் டாக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுலேருந்து இது பயங்கர வைரலாக பேசப்பட்டுருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட இஷ்யூ இப்போ ரீசெண்டாக பேசப்பட்டுச்சு. அதனால தான் இந்த ப்ரொட்டஸ்ட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் தெரியும். தெரிலனா நான் ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லிக்கிறேன். ஒரு 37 வயது இருக்கிற ஒரு ஆம்பளை ஒரு அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரோட் சைட்லேயே பிரியாணி ஸ்டால் வச்சுருக்காராம். அது ஒரு காலை நேரம். பெண்ணும் ஒரு பையனும் அதே யூனிவர்சிட்டியில் படிக்கிற, அந்த பையன் அதே யூனிவர்சிட்டின்னு தெரியல, ஆனால் அந்த மாணவி அதே யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ்ன்னு சில லோக்கல் மீடியாஸில் எல்லாம் சொல்லப்படுது. அவங்க 2 பேரும் விடிய காலில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இது அந்த பிரியாணி ஜீவனுக்கு கண்ணில் பட்டிருக்கு. எனக்கு அந்த ஜீவனை பற்றி என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில. ஏன்னா செம்ம காண்டாவுது அவனை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ அது பிரியாணி ஜீவன் அவர்களே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் அவரை குறிப்பிட போகிறேன். அந்த ஒரு கேவலமான ஜீவன் 2 பேரும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் அப்படி இப்படி இருந்துக்கிட்டாங்க. அதை பார்த்து கவனிச்சிருக்கு அந்த 2 பேரும் உட்காந்துருக்கிறத. உடனே அவர் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு போலீஸுங்கிற மாதிரி அந்த பசங்களை நம்ப வச்சு இவர் பிரியாணி ஜீவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வீடியோவாக பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணி அந்த பசங்கள்கிட்டே காமிச்சு மிரட்டி இருக்கார். அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அந்த பையனை அடித்து துரத்திட்டு அந்த பொண்ணு மிரட்டி, இந்த மாதிரி நான் இதை சோஷியல் மீடியாவில் விட்டுருவேன், உன் பேரண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லிடுவேன் இதை பற்றி அப்படின்னு சொல்லி பயம்படுத்தி அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி ரேப் பண்ணியிருக்காரு. கேவலமான ஜீவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரண்ட்ஸுக்கு பெரிய சல்யூட். ஏன்னா இந்த விஷயம் அந்த பொண்ணு போய் எப்படி சொல்லலாமா வேணாமான்னு தயங்கி யோசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் உடனே போயிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க போல். பேரண்ட்ஸும் மூடி வைக்காமல் இதை போயிட்டு நேராக போலீஸுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சொல்லக்குள்ளேயே கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி ஜீவன்கள்லாம் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது, கேவலமாகவும் இருக்குது. நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கோம், சொசைட்டிக்குள்ளே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த ரெஸ்பெக்டை உடைக்கிற மாதிரி பல கேவலமான ஒரு ஜீவன்கள்லாம் இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறது இன்னும் நினைக்கக்குள்ளேயே ஒரு பயப்படைய வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த இஷ்யூ நடந்துருச்சா நம்ம ஆப்போனண்ட் பார்ட்டி சும்மா இருப்பாங்களா? உடனே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் டாக்காக மாற்றி ஆப்போனண்ட் பார்ட்டியும் ரூலிங் பார்ட்டிக்கிட்ட வழக்கம் போல் பஞ்சாயத்து, ரூலிங் பார்ட்டியை சரியில்லை, ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனண்ட் பார்ட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு உடனே ஜஸ்டிஸ் வேணுங்கிற மாதிரி பேசியிருக்காரு திரு அண்ணாமலை. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா,
சாலிட் எவிடன்ஸ் வச்சு ரூல்ஸ் படி பனிஷ்மெண்ட் கொடுக்காம, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து சாலிட் எவிடன்ஸ் இருக்குன்னா உடனே ஜெயிலில் தூக்கி போட்டு ஒரு கடினமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் என்னோடய சைட்லேருந்து நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை சொன்னால் பயம் வரணும். அந்த மாதிரி ஒரு தீர்ப்பாக இருக்கணும், இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஜெயிலில் கடந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் கிடக்கிறது, அதுக்கப்புறம் பெயிலில் வந்துடுறது, பண்ணவே இல்லை அப்படிங்கிறது, எப்படி தான் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான எண்ணம் வருதோ அப்படின்னு எனக்கு தெரியல. இதே அவன் வீட்டில் நடந்தால் சும்மா இருப்பானா? சாரி, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாருமே இங்கே சமம் தாங்க. இந்த அஃபெக்ட் ஆன பொண்ணோட பேரண்ட்ஸ் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் உள்ளாரே வச்சுருந்தாங்கன்னா இது வெளியில் தெரிஞ்சிருக்காது. அந்த கேவலமான ஜீவனும் மீண்டும் வேறு அது ஈடுபட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அதனால் அவங்க இந்த இஷ்யூவை முன் வந்து வச்சதுனால அவங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட். சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்கள், இந்த வீடியோவை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பனிஷ்மெண்ட்டை கடினமாக ஆக்குங்க. மக்களோட சேஃப்டி தான் முக்கியம். மக்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். மக்களுக்காக நீங்கள் நின்றீங்கன்னா. அண்ட் காய்ஸ், இந்த கேள்வி உங்களுக்கு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். அந்த பிரியாணி மாதிரி ஜீவன் ஆளுங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத, பயப்படுற மாதிரி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் குட் பாய்.